பாட்டி உங்க பேர் என்ன? எந்த ஊர் பாட்டி? சென்னை. சென்னை பொன்னேர்ல இருந்து இங்க என்ன பண்றீங்க? கோயிலுக்கு வந்தோம். பிள்ளைங்களா ஊர்ல இருக்காங்களா? எத்தனை பிள்ளைங்க? ஒரே பிள்ளை தான். சாப்பாடுலாம் இங்க என்ன பண்றீங்க? கோயிலே தான். செலவுக்குலாம் போனா தனி கேன் எடுப்பீங்களா ரோட்ல இருந்து? ஏன் இப்படி கஷ்டம்? ஏன் இப்படி கஷ்டம்? கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அப்புறமா போயிடும். ஏன் கொஞ்ச நாள் இங்க இருந்து கொஞ்ச நாள் அப்படி முன்னே சாப்பாடு கிடைக்குதா? முன்ன நீங்க சாப்பிடுறீங்களா? மனசு இந்த இடத்துல கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, அப்புறமா போயிடும். ஏன் சாக்குக்குள்ளார படுத்திருக்கீங்க? கொசு போயிருக்குதுங்க, கொசுக்காக காலில் போட்டுக்கணும். நீங்க படுத்திருந்தீங்க, மனசு கேட்கல, அதனால வண்டியை திருப்பிட்டு வந்துட்டு ஏன் பாட்டிங்க படுத்துருக்கீங்கன்னு கேக்குறேன். ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக நீங்க இங்க இருக்கேங்கிறீங்க. ஆசை என்னன்னா இப்ப நீங்க இப்ப கோயிலா போறதுங்கிறது இல்ல, ஏதோ ஒரு மன நிம்மதிக்காக போறீங்க சொல்றீங்க. நான் எல்லாம் தெரிஞ்சு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு, அதுக்காக கோயிலா வரேங்கிறீங்க. உங்களுக்கு என்ன ஏதாவது செய்யணும், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். அங்க இருக்க எனக்கு அந்த அளவு கிடைக்காது, ஒரு அளவு கிடைக்கும். ஒரு நாள் எவ்வளவு கிடைக்காது? ஒரு 20 ரூபாய் கிடைக்கும். கோயில்ல சாப்பிடுவோம், காலையில போய் இட்லி வாங்கி சாப்பிடுவோம். கூட்டம் இருக்குல்ல, துணிய சோப்பு இருக்கு, எண்ணெய் இருக்குது, எண்ணெய் வாங்கணும். ஒரு நாள் 500 1000 என்ன சம்பாதிக்கணும் நம்மளாம் ஆசைப்பட்டு ஓடிட்டு இருக்கோம். நாளைக்கு இந்த பாட்டில் எல்லாம் எடுத்து வாட்டர் கேன் எல்லாம் பொறுக்கி 20 ரூபா 30 ரூபா வச்சு சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் உங்க மன நிம்மதிக்காக உன்னை செய்யணும்னு நினைக்கிறேன். நான் கொடுத்தா வாங்கிக்குவீங்களா? அதனால 20 ரூபா 30 ரூபா அதை வச்சுதான் சாப்பிட்றேங்கிறீங்க. நான் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் தரேன், அது உங்களுக்கு செஞ்சுட்டு போயிடும் பாட்டி. அடுத்த தடவை உங்களுக்கு செய்யணும், நான் எப்படி உங்களை பாக்குறது? சபையில இருப்பேன், வடலூர் சபையில இருப்பேன். என் நம்பர் கொடுத்தா எனக்கு ஃபோன் பண்ணுவீங்களா? யார்ட்டையா ஃபோன் வாங்கி நான் ஒண்ணு சொல்றேன். நான் இப்ப உங்களுக்கு தேவையான பணம் தரேன். இங்க வந்து இப்படி ரோட்ல படுக்கணும், அங்க சபை இருக்குங்கிறீங்களா? அங்க இருப்பேன், அங்க போய் படுத்துக்கலாம்ல. சரிண்ணா, இப்ப உங்களுக்கு மன நிம்மதி வரைக்கும் இந்த பணம்லாம் இங்க பாட்டிலாம் பொறுக்க வேணாம். பாட்டில் பொறுக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த பணம் கொடுக்குறீங்க. நீங்க இதை வச்சு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்ப மன நிம்மதியாவதோ நீங்க அங்க சபைக்கு போயிருங்க. சரியா? நீங்க ரொம்ப ஒரு மகனா எனக்கு ஒரு உதவி பண்ணீங்க, ஒரு செலவுக்காக. இது வந்து ஒரு மகனாதான் உங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. சரியா? சந்தோஷமா? சிரிங்க பாப்பா, எனக்கு ஒரு சிரிங்க. புடவை நான் வரப்பே எடுத்துட்டு வந்துட்டேன். நீ புடவை இல்லை நீங்கல்ல, சபைக்கு போறப்ப நல்ல புடவை இதை கட்டிட்டு போங்க. சரியா? போகும்போது சபைக்கு போகும்போது கட்டி எனக்கு வாங்கி கொடுத்த மாதிரி நமக்கு வாங்கி கொடுத்தாங்க. அப்படி சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். நல்ல மாதிரியா இருப்பீங்க ஐயா. அண்ணாமலை மழை போல நல்லா இருப்பீங்க, ஒரு கஷ்டமும் இருக்காது. நான் வந்து உங்களுக்கு தரேன், மகனா உங்களுக்கு தரேன். சரியா? வச்சுக்கோ, பத்திரமா உள்ள வச்சுக்கோ.